தொடர்ந்து வந்து மோடி எதிர்ப்பு, இப்ப கூட வந்து திமுக ஸ்டாலின் அவர்கள் மோடி எதிர்ப்புக்கு எதிர்க்கட்சி தலைவர் எங்களோட சேர்ந்து நீங்க வாங்க நம்ம மோடிஜி அவர்களை எதிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்துட்டு சட்டமன்றத்துல பேசும்போது மக்களுக்கு எல்லாரும் முன்னாடியுமே இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே செங்கோட்டையன் கூட அப்படி சொல்லியிருந்தார் ஒரு வாட்டி, நம்ம வந்து ஒண்ணு திமுக ஆளணும் இல்லாட்டி அதிமுக தான் ஆளணும், வேறு கட்சிகளுக்கு நம்ம வந்து இடங்களுக்கு கொடுக்கணும். இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் என்ன பிளான் பண்றாங்கன்னா, ஒரு மூன்றாவது சக்தியாக யாரும் ஒருவருக்க கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதற்குரிய ஒரு பாசிட்டிவ் சமீட்சை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதனால் வரையும் வந்து எடப்பாடி அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் நேர் எதிராக எளியும் புனையுமாக அறிக்கைகள் கொடுத்துட்டு இருக்கவங்க ஒரே நாள்ல கோரிக்கை வைக்கிறாரு. கட்சியிலேயே பார்த்தா வந்து டிஎம்கேவோட பெரிய கட்சி பார்த்தா ஏடிஎம்கே தான் சார். இந்த கட்சிக்குள்ள இப்படி ஒரு பிளவு வந்திருக்கு, இது சரியாகுமா? இதனால் வரையும் அந்த கோரிக்கை ஏற்காம இருந்தவங்க திடீர்னு வந்து ஸ்டாலின் அவர் வந்து அவரே வாலண்டியரா சொல்றாரு. அந்த சட்டசபை கூட்டத்துல எடப்பாடி அது கோரிக்கை வைக்கவே இல்லை. அவர் வந்து நின்று அப்பா அவர்களை பார்த்து சபாநாயகர் வந்து இது கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க, இது வந்து பண்ணுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொல்றாரு. மறுநாளே இயற்கையை மாத்தி கொடுத்துட்டாங்க. அப்ப வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்ப டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு பேருக்கும் எதுல பெரிய போட்டினா, பிஜேபியை திட்டுறதுலயோ பிஜேபி வாக்கு வங்கி ஏறாம இருக்கிறதுக்கான போட்டி இல்ல, சிறுபான்மையர் வாக்க நமக்கு கவரணும். அப்ப எந்த அளவு பிஜேபியை டேமேஜ் பண்ணா சிறுபான்மை வாக்கு நமக்கு வரும். இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் அதிகமாக சிறுபான்மையர் மீது ஆர்வம் செலுத்துகிறார். கிறிஸ்தவ பண்டிகை பண்ணிக்கிறாரு, இஸ்லாமிய சம்பந்தப்பட்ட பண்டிகை பண்ணிக்கிறாரு, இஸ்லாம் சம்பந்தமான கூட்டத்துக்கு முதலாளா போய் நிக்கிறாரு. அப்ப அந்த ஓட் பேங்க் ஷேரை எடுத்துருவாங்களோ அப்படின்னு பயம். டிஎம்கே வந்துட்டு ஆணித்தரமா அடிச்சு சொல்றாங்க, அடுத்த 40 தொகுதிகளையும் வந்து டிஎம்கே தான் வரும் அப்படி இந்த துணிச்சல்ல சொல்றாங்க. இப்ப நீங்க பிஜேபியோட எங்களை மாநிலத்தில் அண்ணாமலைஜி கேட்டாலும் நாங்க 40 தொகுதினா நாங்க தான் வென்றெடுப்போம்னு சொல்லுவோம். ஏடிஎம்கே எடப்பாடியை கேட்டாலும் நாங்க 40 வென்றெடுப்போம்னு சொல்லுவோம். இது அந்த கட்சிகள் இருக்கக்கூடிய தொண்டர்களை உற்சாகக்கூடிய ஒரு பேச்சு தான் தவிர, நான் ஒரு ஊருக்கு போனோம்னா எனக்கு 8:30 மணிக்கு பஸ்னா நான் 8:20 போனா என்னோட டைம் அதிகபட்சம் 10 நிமிஷம் தான் வேஸ்ட் ஆகுது. கண்டிப்பா. இப்ப நான் கிளம்பாத்துல போனா நான் ஊருக்கு 8 மணிக்கு பஸ்னா எத்தனை மணிக்கு கிளம்புங்க? 4 மணிக்கு 4 மணிக்கு கிளம்புனாலும் அங்க போய் சேருவானான்னு கேரண்டி கிடையாது. வணக்கம் சார். வணக்கம் சார். தேர்தல் நெருங்கிருச்சு, இன்னும் 2 மாசத்துல தேர்தல். பிஜேபியோட நிலைப்பாடு எப்படி இருக்கு? பிஜேபிக்கு நிலைப்பாடுன்றது உங்களுக்கே தெரியும். தேசிய கட்சியினுடைய நிலைப்பாடு வந்து கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து யார் தீர்மானம் பண்ணுவாங்க எல்லாருக்குமே தெரியும். டெல்லி தலைமை தான் தீர்மானம் பண்ணுவாங்க. இன்னைக்கு தேர்தல் பொறுப்பாளர் ஆனந்த்குமார் ஜி அவர்களையும் திரு சுதாகர் ரெட்டிஜியும் சொல்லி போட்டிருக்காங்க. அவர்களுக்கு வந்து கூட்டணி சம்பந்தப்பட்டதோ தேர்தல் எப்படி எதிர்கொள்ள சம்பந்தமான பிளானிங்ஸ் போயிட்டு இருக்கு. டெல்லியில இருந்து கரெக்டான ஒரு சமீட்சைக்கு வரப்ப எந்தெந்த கூட்டணி நம்மளோட இணையறாங்களோ அதற்கப்புறம் தான் யார் யார் இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரிய வரும். சோ கூட்டணிக்கு சம்பந்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த தலைவர்களுக்கும் யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை. அது முழு அதிகாரமும் டெல்லியில் தான் இருக்கு. சார், தொடர்ந்து வந்து மோடி எதிர்ப்பு, இப்ப கூட வந்து திமுக ஸ்டாலின் அவர்கள் மோடி எதிர்ப்புக்கு எதிர்க்கட்சி தலைவர் எங்களோட சேர்ந்து நீங்க வாங்க நம்ம மோடிஜி அவர்களை எதிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்துட்டு சட்டமன்றத்துல பேசும்போது மக்களுக்கு எல்லாரும் முன்னாடியுமே இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது வந்து எப்படி சொல்றோம்னா, ஏற்கனவே செங்கோட்டையன் கூட அப்படி சொல்லியிருந்தார் ஒரு வாட்டி, நம்ம வந்து ஒண்ணு திமுக ஆளணும் இல்லாட்டி அதிமுக தான் ஆளணும், வேறு கட்சிகளுக்கு நம்ம வந்து இடம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி சட்டசபையில ஒரு செங்கோட்டையன் அதிமுக முன்னாள் அமைச்சர் கோபிச்செட்டிப்பாளையத்தினுடைய எம்எல்ஏ இருந்தவர், போக்குவரத்துறை அமைச்சர் இருந்தார், அவர் சொல்லியிருக்காரு. அதுல வந்து பெரிய வியப்படைய ஒண்ணும் இல்லை. இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் என்ன பிளான் பண்றாங்கன்னா, ஒரு மூன்றாவது சக்தியாக யாரும் ஒருவருக்க கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதற்குரிய ஒரு பாசிட்டிவ் சமீட்சை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதனால் வரையும் வந்து எடப்பாடி அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் நேர் எதிராக எளியும் புனையுமாக அறிக்கைகள் கொடுத்துட்டு இருக்கவங்க ஒரே நாள்ல கோரிக்கை வைக்கிறாரு. யாரு? கிட்டத்தட்ட கேஸ் வந்து போயிட்டு இருக்கு. எங்க ஓ பன்னீர்செல்வம் வந்து எதிர்கட்சி தலைவர் இல்ல, அவர் வந்து எங்க கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினரே இல்ல, நாங்க அவர் கட்சியை விட்டு போயிட்டாரு, எங்க கட்சியினுடைய வேட்டியோ கொடியோ ஒரு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதனால முறைப்படி சட்டசபையில் நாங்க 66 எம்எல்ஏ பெற்றிருக்கிறோம். நாங்க தான் எதிர்கட்சி. நான் எதிர்கட்சி தலைவர், துணைத் தலைவரா மதுரையை சேர்ந்த உதயகுமார் அவர்களை நியமித்திருக்கோம். அவருக்கு தான் அந்த எதிர்கட்சி இருக்கையை கொடுக்கணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஓபிஎஸ் வந்து ஒரு தேர்தலில் ஜெயிச்சு ஒரு 3 மாசம் கழிச்சு இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 1 வருடம் வச்சுக்கீங்களேன், 1 வருடமா போறாங்க. சட்டமன்றமும் மூடுது எல்லாம் பண்ணிட்டு இருக்கப்ப இதனால் வரையும் அது சம்பந்தமான எந்த விஷயத்துக்கும் அவர்கள் பதிவு பண்ணல. இன்னும் சொல்ல போனா
சபாநாயகருக்கு வந்து உத்தரவிடணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி அவர்கள் கேஸ்லாம் போட்டார் சென்னை உயர்நீதிமன்றத்துல. சபாநாயகருக்கு வந்து இருக்கையை மாத்தி கொடுங்க, என் பக்கத்துல பன்னீர்செல்வத்தோட இருக்க முடியல, எதிர்கட்சி தலைவருக்கு துணைத் தலைவருக்கான இருக்கையை கொடுங்கன்னு சொல்லி கேஸ்லாம் போயிட்டு இருக்கப்ப சட்டசபையை பொறுத்தவரை என்னன்னா, சட்டசபை வளாகத்தில் உள்ள அதிகபட்ச உச்சபட்ச அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா சபாநாயகர். சபாநாயகர் சொல்றதுதான் சட்டசபையில் நடக்கும். அவருடைய டிசிஷன் மேக்கிங் தான். கோர்ட்டு மோஸ்ட்லி தலையிடாது. கோர்ட்டு முதல்ல தலையிடாது. அப்படி தலையிட்டாலும் கன்சிடர் பண்ணுதான் சொல்லும், ஆர்டர் பண்ணாது. இது இந்த மாதிரி வந்திருக்கு ஒரு மனு, இது சபாநாயகருக்கு என்னன்றது எனக்கு பதில் கொடுங்க, இது கன்சிடர் பண்ணலாமே, இது நீங்க என்னன்னு கொஞ்சம் பார்க்கலாமே அப்படின்னு தான் ஒரு அறிவுறுத்தம், ரெக்வஸ்ட் தான் பண்ணும். தவிர இல்ல எடப்பாடி அவர்கள் மனு போட்டாரு, நீங்க இமிடியேட்டா பன்னீர்செல்வத்தை தூக்கிட்டு உதயகுமார் உட்கார வைன்னு ஆர்டர் பண்ணவே போனது. ஏன்னா சபாநாயகர் சட்டசபைக்குள்ள சபாநாயகர் தான் உச்சபட்ச அதிகாரம். ஒரு நீதிமன்றத்துக்குள்ள எப்படி வந்து நீதிபதிக்கு வந்து உச்சபட்ச அதிகாரம் இருக்கிறதோ அதே மாதிரி சபாநாயகர் தான். இந்த கோரிக்கையை கேட்டுக்கிட்டே வராங்க, நிறைவேற்றல. வெளிநடப்புலாம் நடந்திருக்காது சம்பந்தமா, அது சும்மா வெளிநடப்புலாம் பண்ணிருக்காங்க. இன்னும் கேட்டா எதிர்கட்சி உறுப்பினர் கொடுக்குற வாய்ப்பை உதயகுமார் கொடுக்காம நேரடியா எதிர்கட்சி துணைத் தலைவர் கட்சியே பார்த்தா வந்து டிஎம்கேவோட பெரிய கட்சி பார்த்தா ஏடிஎம்கே தான் சார். இந்த கட்சிக்குள்ள இப்படி ஒரு பிளவு வந்திருக்கு, இது சரியாகுமா ஃபியூச்சர்ல? பிளவுன்றது சரின்றது இல்ல. சொல்ல வந்து என்னன்னா, இதனால் வரையும் அந்த கோரிக்கை ஏற்காம இருந்தவங்க திடீர்னு வந்து ஸ்டாலின் அவர் வந்து அவரே வாலண்டியரா சொல்றாரு. அந்த சட்டசபை கூட்டத்துல எடப்பாடி அது கோரிக்கையை வைக்கவே இல்லை. அவர் எந்திரிச்சு நின்று அப்பா அவர்களை பார்த்து சபாநாயகர் வந்து இது கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க, இது வந்து பண்ணுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொல்றாரு. மறுநாளே இயற்கையை மாத்தி கொடுத்துட்டாங்க. அப்ப வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, கொடநாடு வழக்கு வந்து ரொம்ப ஸ்பீடா போச்சு, இப்ப அப்படியே ஸ்லோவாயிடுச்சு. இப்ப ரெண்டு பேரும் வந்து என்ன பண்றாங்கன்னா, பொது எதிரியா பிஜேபியை பார்த்து பிஜேபி வந்து வசைமொழியில வசைப்படுறாங்களா அப்படின்ற ஒரு கண்டென்ட்டும் போகுது. இப்ப எதுக்கு இங்க பதிவு செய்ய விரும்புறேன்னா, இப்ப டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு பேருக்கும் எதுல பெரிய போட்டினா, பிஜேபியை திட்டுறதுலயோ பிஜேபி வாக்கு வங்கி ஏறாம இருக்கிறதுக்கான போட்டி இல்ல, சிறுபான்மையர் வாக்க நமக்கு கவரணும். அப்ப எந்த அளவு பிஜேபியை டேமேஜ் பண்ணா சிறுபான்மை வாக்கு நமக்கு வரும். ஏன்னா இன்னைக்கு சிறுபான்மையர் வாக்கான ஒரு 12-13% நேரடியாக திமுகவுடைய வாக்கு வங்கியில் 100% போகுது. இன்றைக்கு மதுரையில எஸ்டிபி கட்சி போடுற மாநாடு மிகப்பெரிய ஒரு மாநாடு பார்த்த உடனே முஸ்லீம் சகோதரர்கள் அங்க போயிட்டாங்கன்னு சொல்லி திமுக ஒரு பயம் வந்துருச்சு. சிறுபான்மை நம்ம இவ்வளவு நாள் தாஜா பண்ணி வச்சிருந்தோம், நாம தான் வந்து உண்மையான கிறிஸ்டின் சொல்றோம். உதயநிதி எல்லாம் வெளியே சொல்றாருல, அல்ல நான் உண்மையான கிறிஸ்தவன், என் ஒய்ஃப் கிருத்திகா ஒரு கிறிஸ்தவர், எங்க ஃபேமிலியே கிறிஸ்தவர், நான் வந்து கிறிஸ்தவ மதிக்கிறேன் அலோலியான்றாரு. நம்மளுடைய அறநிலைத்துறை அமைச்சர், இந்து அறநிலைத்துறை அமைச்சர் வாரம் ஐயப்பன் கோயிலுக்கு போறேன்னு சொல்றவர் அலோலியான்னு கத்துறாரு. இது அந்த அவர்கள் தான் இங்க போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் இருக்கிறப்ப சிறுபான்மையரை யார் அதிகமா குஷிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு போட்டி ஏடிஎம்கே டிஎம்கேக்கு நிலவுது. ஏன்னா அந்த ஹாட் கேக் வந்து பிரிஞ்சிடக்கூடாதுன்னு டிஎம்கே நினைக்குது. ஏடிஎம்கே சப்போர்ட்டரா சிறுபான்மையில் இருந்தவர்கள் பிஜேபியில கூட்டணி வச்சதுனால டிஎம்கேக்கு போடுறாங்கன்ற ஒரு மாயவெல்லாம் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கான பதிலை இந்த தேர்தல் கண்டிப்பா சொல்லிடும். சிறுபான்மையர் யாருக்கு சப்போர்ட்? ஏன்னா யூபியில கிட்டத்தட்ட ஒரு சிறுபான்மையருக்கு வந்து வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய 20 தொகுதியிலும் முஸ்லீம் அல்லாதவர்கள் நிறுத்தி வெற்றி கண்ட கட்சி தான் பிஜேபி. அதற்கான விடை இங்கேயும் தெரிஞ்சிடும். பட் இஷ்யூஸ் என்னன்னா, இப்போ ஒரு ரீசெண்டா பாத்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் அதிகமாக சிறுபான்மையர் மீது ஆர்வம் செலுத்துகிறார். கிறிஸ்தவ பண்டிகை பண்ணிக்கிறாரு, இஸ்லாமிய சம்பந்தப்பட்ட பண்டிகை பண்ணிக்கிறாரு, இஸ்லாம் சம்பந்தமான கூட்டத்துக்கு முதலாளா போய் நிக்கிறாரு. அப்ப அந்த ஓட் பேங்க் ஷேரை எடுத்துருவாங்களோ அப்படின்னு ஒரு பயம், ஒரு பெரிய இது. அது ஒரு கூட்டணி கட்சியினுடைய பங்கீட்டுல பாத்தீங்கன்னா அவங்க வச்சுக்கிற அதே ஓட் ஷேர் தான் இவங்களும் வச்சிருப்பாங்க. இவங்க ஒரு 30, இவங்க ஏடிஎம்கே பாத்தீங்கன்னா ஒரு 40% வச்சிருக்காங்கன்னா டிஎம்கே 35% வச்சிருப்பாங்க. ஒரு 5% 6% தான் டிஃபரெண்ட் இருக்கப்ப இந்த இஸ்லாமியர் ஓட்டு வந்து கேக்கா யாருக்கு வருதோ அவங்கதான் வெற்றியை தீர்மானிக்கிற மாதிரி இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அதற்கு தேர்தல் தான் விடை சொல்லும். கண்டிப்பா சார். எந்த இப்ப வந்து டிஎம்கே வந்துட்டு ஆணித்தரமா அடிச்சு சொல்றாங்க, அடுத்து 40 தொகுதிகளையும் வந்து டிஎம்கே தான் வரும், அப்படி எந்த துணிச்சல்ல சொல்றாங்க? அதாவது எப்படின்னா, எல்லா தொகுதி இப்ப நீங்க பிஜேபியோட எங்களை மாநிலத்தில் அண்ணாமலைஜி கேட்டாலும் நாங்க 40 தொகுதினா நாங்க தான் வென்றெடுப்போம்னு சொல்லுவோம். ஏடிஎம்கே எடப்பாடியை கேட்டாலும் நாங்கள் 40 வென்றெடுப்போம்னு சொல்லுவோம். இது அந்த கட்சிகள் இருக்கக்கூடிய தொண்டர்களை உற்சாகத்திற்கக்கூடிய ஒரு பேச்சு தான் தவிர கள நிலவரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎம்கே மேல இப்ப வந்து ஒரு சாமானியனோட கோபம் இருக்குதா இல்லையா? ஒரு எதிர்ப்பு 2 வருஷம் தான் ஆச்சு. சொன்ன வாக்குறுதி எதுவுமே 560 தேர்தல் மேனிஃபெஸ்டோல சொன்னது ஒரு வாக்குறுதி கூட உருப்படியா நிறைவேற்றல. அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கல்ல, நாங்க நிறைவேற்றிருக்கோம், எதை நீங்க நிறைவேற்றலன்னு சொல்றீங்க? எதை நிறைவேற்றிருக்காங்க நீங்க சொல்லுங்க. எல்லாமே வந்து ஒரு 50% பொய்யா பூசிதான் நம்மளுக்குறாங்க. மகளிருக்கு எல்லாருக்குமே வந்து இலவச வண்டினாங்க. இலவச வண்டி மகளிருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பிங்க் பெயிண்ட்ல அடிச்ச வண்டி ஏறினா மட்டும் தான் அந்த வண்டி என்னைக்கே ஒரு நாள் தான் வரும். 2வது வந்து தென்மாவட்ட மாவட்டங்கள் எல்லாம் நீங்க மஞ்சிச்சிட்டாங்க. இங்க இருக்கக்கூடிய போக்குவரத்து அமைச்சராக இருக்கக்கூடிய திரு
சிவசங்கர் அவர்களும் சிஎம்டி அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபுவும் தன்னுடைய சுயநலத்துக்காக கிளம்பாத்துல எடுத்து போட்டு இன்னைக்கு தென் மாவட்டங்களுக்கு போடுறவங்களாம் டெய்லி திட்டிட்டு வரான். முன்னெல்லாம் வந்து வெளியூர் போகணும்னு ஆசைப்பட்டவங்க இனிமேல் வெளியூர் போனா வெளியூருக்கு போய் நீ வெளியூர். ஏன் இந்த கிளம்பாக்கமோட இஷ்யூ வந்து இன்னுமே ஒரு முடிவுக்கு வரல? ஏங்க ஒரு பிரயாணத்தை வந்து ரெண்டு விஷயம். ஒரு பிரயாணம் நீங்க பண்றீங்க, ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு நீங்க நகர்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பீஸ்ஃபுல்லா போகணும். கண்டிப்பா. ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, நீங்கள் போற இடத்த குறித்த நேரத்துல போய் சென்றடையணும். கண்டிப்பா. இப்ப நீங்க உங்க கல்யாணத்துக்கு உங்க ஊருக்கு போறீங்க, நீங்க இப்ப கவர்மெண்ட் ஒன்ல கல்யாணத்துக்கு போனீங்கன்னா கல்யாணத்துக்கு போகவே முடியாது, சாந்தி முகத்துக்கு தான் நீங்க போகணும். அப்படிதான் கவர்மெண்டோட வண்டி இருக்கு. இன்னைக்கு இருக்க இந்த கவர்மெண்ட் பதவி ஏற்றி 2 வருடங்கள் முடிய போது நம்ப மாட்டீங்க, ஒரு புது வண்டி இன்னைக்கு வரையும் வாங்கல. பழைய வண்டியை தான் பேச்சா போட்டு ஓட்டிட்டு இருக்காங்க. ஏற்கனவே போக்குவரத்து தொழிலாளருக்கும் கவர்மெண்ட்டுக்கும் மிகப்பெரிய இஷ்யூ போய் பொங்கல் டைம்ல பெரிய ஸ்ட்ரைக் பண்ணாங்க. ஸ்ட்ரைக் பண்றது யாருன்னா அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சவுந்தரபாண்டியன் தான் அவங்க இருக்கக்கூடிய பஸ் தொழிலாளர்கள்லாம் வச்சு ஸ்ட்ரைக் பண்றாரு. அது ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு அடிப்படை ஃபெசிலிட்டி நீங்க எந்த விஷயத்தையும் பண்ணல. கிளம்பாத்தில் நீங்க போட்டுட்டீங்க, சந்தோஷம். வந்து ஒரு பெரிய அறிவார்ந்த சிந்தனை பண்றாங்களாம், இன்னும் நாங்க வந்து பெரிய கூட்டம் வரப்போகுது, அது நாங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இப்பயே நாங்க வந்து கிளம்பாத்துல போடுறோன்றீங்க, சந்தோஷம். ஒன்றும் இல்லை. அந்த கிளம்பாக்கம் போறதுக்கு முன்னாடி இந்த மக்கள் எத்தனை பேர் இங்க வருவாங்க, எத்தனை பேர் போவாங்க, எப்படி கனெக்டிவிட்டி பண்ணுவாங்கன்றத எந்த ஒரு அடிப்படை புரிதல் அவங்களுக்கு இல்லை. ரெண்டாவது வந்து போன வாரம் வந்து நான் கும்பகோணம் போயிட்டு இருக்கப்ப இதுல நடந்த இன்சிடென்டே சொல்றேன். கும்பகோணம் போறேன், கிளம்பாக்கத்துல இருந்து பஸ் புறப்படுதுன்னு சொல்றப்ப வருதுன்றாங்க, பஸ்ஸே வரல. திடீர்னு பார்த்தா பஸ் வருது, ஃபுல்லா வருது. அவங்க வெயிட் பண்ணி பார்த்து பஸ்ஸே கிடைக்காம விடிய வேலை 4 மணி வரையும் யாருக்கும் பஸ் கிடைக்கல. எல்லாம் போய் ரோட்ல போய் ஸ்ட்ரைக் பண்றாங்க. ஸ்ட்ரைக் பண்ணோன்னா விழுப்புரம் கோட்டத்துல இருந்து கொஞ்சம் ஓட்ட பஸ் வர வச்சு எல்லாம் ஏற்றி அமைச்சாங்க. சரி, அது ஒரு நிர்வாக கோளாறுன்னு வச்சுக்கலாம். அப்ப விழுப்புரம் கோட்டத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பஸ் போயிருக்கு. எவ்வளவு ஒரு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னா 500 பஸ் போயிருக்குன்னா ஒரு பஸ்ல 100 பேர் இருந்தாலும் 500னா 50,000 பேர் போயிருக்கான். இந்த 50,000 பேர் திருப்பி வருவானா இல்லையா? திருப்பி வரப்ப அவனை கொண்டு வந்து சிட்டில சேர்க்கணுன்ற ஒரு பேசிக் நிர்வாகத்திறன் கூட இல்லையா? ஒரு சாதாரண குழந்தைக்கு தெரியும். போன மச்சான் திரும்பி வந்தானே ஆகணும், அவன் ஊர்லயே போய் இருப்பான், எல்லாம் புகுத்துக்காக போறாங்க. போன மச்சான் போயிட்டான், திருப்பி வருவான். திருப்பி வரப்ப அவனை கொண்டு வந்து சிட்டில சேர்க்கணும்னு இல்லாம நைட் ஆனு எல்லாம் ஒரு 1 மணி 12 மணிக்கு வந்து இறங்கினாங்கன்னா பஸ் கிடையாது. சார், இவ்வளவு பிரம்மாண்டமா வந்து கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பண்ணியிருக்கிறாங்க. உள்ள போய் பார்த்தாலே ஒரு பெரிய பிரம்மாண்டமா இருக்கு. கோயம்பேடு மாதிரிலாம் இல்லை, நானுமே போய் பார்த்தேன், பிரம்மாண்டம். இதுல வந்துட்டு தொடர்ந்து அது மேல வந்து பல குற்றச்சாட்டுகள், குறைகள், நிறைய இஷ்யூ தான் போயிட்டு இருக்கு. என்ன காரணம்? பிரம்மாண்டன்றது எதுக்கு தேவைங்க? என்னுடைய பிரயாணம் வந்து சொகுசா கொடுங்கன்னு தான் நான் சொல்றோம். நான் ஒரு ஊருக்கு போகணும்னா, நான் முன்னாடி சொன்ன பதிவு இங்கதான் சொன்னேன்னு நினைக்கிறேன். நான் ஒரு ஊருக்கு போகணும்னா எனக்கு 8:30 மணிக்கு பஸ்னா, நான் 8:20 போனா என்னோட டைம் அதிகபட்சம் 10 நிமிஷம் தான் வேஸ்ட் ஆகுது. இப்ப நான் கிளம்பாத்துல போனா, நான் ஊருக்கு 8 மணிக்கு பஸ்னா எத்தனை மணிக்கு கிளம்புங்க? 4 மணிக்கு 4 மணிக்கு கிளம்புனாலும் அங்க போய் சேருவானான்னு கேரண்டி கிடையாது. தாம்பத்திலே லாக் ஆயிடலாம், பெருங்குளத்தூர்ல லாக் ஆயிடலாம், நகராம போயிடலாம். ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சோ, ஏதோ ஒரு போக்குவரத்து சம்பிச்சுன்னா நகராது. அதுக்கப்புறம் தாண்டி போனா வடலூர்ல லாக் ஆகலாம். என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஏன்னா மெட்ரோ கனெக்டிவிட்டியில எப்படி நான் ஒரு அசாதாரண சூழ்நிலையும், சென்னையில வந்து பெருமளம் 2015 வரப்ப போக்குவரத்து எதுவுமே இல்லாம ஒரே ஒரு போக்குவரத்து இயங்குச்சுன்னா அது மெட்ரோ மட்டும் தான். ஏன்னா எந்த ஒரு இடையூறு இருக்காது, மேல போக போகுது. அப்ப கிளம்பாக்கத்துல நமக்கு 8 மணிக்கு பஸ்னா இங்க மெட்ரோ நம்ம ஒரு 7 மணிக்கு 7:30 மணிக்கு பிடிச்ச 7 மணிக்கு பிடிச்சா 3/4 மணி நேரத்துல போயிடலாம், நம்ம பஸ் ஏறிடலான்றது அந்த மெட்ரோ கனெக்டிவிட்டி நமக்கு இருக்கும். அப்ப இங்க நீங்க ரோட் சைட் போடுற கனெக்டிவிட்டி எதுவுமே கேரண்டி கிடையாது. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? 8 மணிக்கு பஸ்னா விடிய வேலை ஒரு 12 மணிக்கே போயிடுவீங்களா கிளம்பாத்துக்கீங்க? சோத்தை கட்டிட்டு போய் நின்று உட்காந்துருப்பீங்களா 8 மணி பஸ் வரையும்? அப்ப என்னுடைய நேரத்தை எவ்வளவு தின்றுது, என் நேரம் எவ்வளவு செலவாகுது, என்னுடைய பணம் எவ்வளவு விரயமாகுது, என் தொழில் எவ்வளவு பாதிக்கப்படுது, இந்த ஒரு பேசிக் அறிவு வேணா இவங்களுக்கு.